நாளை காலை வரைக்கும் இந்த ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி. தென்காசி மாவட்டத்தின் தெற்கு ஓரம், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை ஒட்டி உள்ள தென்காசி மாவட்டம், அவ்வளவுதான். இதற்கு வடக்கே மழைக்கு வாய்ப்பு பெரிதாக இருக்காது. தாமிரபரணி ஆறு வழித்தடமாகிய தூத்துக்குடி மாவட்டத்தின் கிராமப்புறங்களுக்கு கூடுதல் நீர் தொடர்ந்து வருவதற்கும் நீர் கூடுதலாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கடலோர மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை இருக்கிறது. பிற மத்திய கடலோர மாவட்டங்கள் 23, 24 எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு இணைந்து மாத இறுதி நிகழ்வோட தீவிரமாக தமிழ்நாட்டின் கரையை தீவிர மழைப்பிடிப்பை கொடுக்கும் அமைப்பாக வந்து அமையும் என்று தற்பொழுதைய வானிலை கணிப்பில் மாறி அமைந்திருக்கிறது. விசில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறாரு. வாங்க அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் சார், இப்ப தென் மாவட்டங்கள்ல அதிகப்படியான மழை பெய்து வருகிறது. அதுவும் குறிப்பா ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்திருக்கு அப்படின்ற அதிர்ச்சியான தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு. சோ இப்ப மழையோட நிலவரம் எப்படி இருக்கு? இன்னும் மழை நிக்குமா, இல்ல இன்னமும் தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. அதாவது குமரி கடற்பகுதிகளுக்கு நேற்று வந்த காற்று சுழற்சியானது அரபிக்கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில அங்கிருக்கக்கூடிய வளிமண்டல மேலடுக்கில் இருக்கக்கூடிய எதிர் திசை காற்று காரணமாக வேகமாக செல்லாமல் குமரி கடற்பகுதியில மிக மெல்ல நகர்ந்து குமரி முனையை நெருங்கி வந்து பிறகு தற்பொழுது குமரி கடற்பகுதியை விட்டு விலகும் தருவாயில நகர்ந்து மேற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த நிகழ்விற்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிருந்து தொடர்ச்சியாக நீராவி காற்று வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் அதை குளிர்விக்கும் காற்று மேற்கு, அதாவது வடகிழக்கு கிழக்கு திசையிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் இரு காற்று இணைவு என்பது தென்கோடி மாவட்டங்களாம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. சற்று முன் அது தென்காசி மாவட்டத்திற்கு ஒரு இடைவெளியை கொடுத்திருக்கலாம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறதை உணர முடிகிறது, ரேடார் மூலம் பார்க்க முடிகிறது. இந்த மாலை நேரத்துல வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறைவான மழைப்பொழிவை கொடுத்து அதீத மழைப்பொழிவு 93, 95 சென்டிமீட்டர் எல்லாம் தூத்துக்குடி, திருநெல்வேலியில கொடுத்திருக்கிற நிலையில வரக்கூடிய மணி நேரங்கள்ல கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தொடர இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு இன்று இரவு தீவிரமடைய இருக்கிறது. இன்று இரவு கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகள், திருநெல்வேலி மாநகரத்திற்கு தெற்கே உள்ள பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தோட நேற்று மழை பெய்த அதே பகுதிகளிலையும் இன்று இரவும் நாளை அதிகாலையும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிகழ்வு நாளை அரபிக்கடலுக்கு மிக மெல்ல சென்று நாளை காலை ஒரு 8:30, 9 மணிக்கு தான் இந்த மழைப்பொழிவு விலகும். முற்றிலுமாக விலகி விடாது. ஆனால் லேசான மழைப்பொழிவு நாளை காலைக்கு பிறகும் இருக்கலாம். ஒட்டுமொத்த இந்த சுற்றால் மழைப்பொழிவு நாளை மதியத்திற்குள்ள விலகிவிடும். இந்த தீவிர மழை, தொடர் மழை நாளை காலைக்கு பிறகு விலகிவிடும். சரி, இப்போ குறிப்பா சில மாவட்டங்களுக்கு, ஒரு 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட் அப்படின்னு சொல்லி பகுதி பகுதியா கொடுத்திருக்காங்க. சோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட் எல்லாம் இப்ப தாண்டி போயிட்டோன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஏன்னா வெள்ளப்பெருக்கு அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அண்ட் ஆரஞ்சு அலர்ட் சார்? அதாவது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் எந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி. தென்காசி பெரும்பாலும் விடுபட்டு விட்டது. ஆரஞ்சு அலர்ட் என்பது இனிமே தேவையில்லை. ஏன்னா ரெட் அலர்ட் முடிஞ்சிட்டா அப்புறம் ஆரஞ்சு அலர்ட் தேவையில்லை. ஏன்னா இந்த நிகழ்வு நாளை காலையோட விலக போகிறது. ரெட் அலர்ட் என்பது தொடரட்டும் இந்த மீட்பு நிவாரண முன்னெச்சரிக்கை பணி. நாளை காலை வரைக்கும் இந்த ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி. தென்காசி மாவட்டத்தின் தெற்கு ஓரம், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை ஒட்டி உள்ள தென்காசி மாவட்டம், அவ்வளவுதான். இதற்கு வடக்கே மழைக்கு வாய்ப்பு பெரிதாக இருக்காது. கன்னியாகுமரிக்கு குறைவாக இருந்தது, இப்போ கன்னியாகுமரிக்கு பெய்ய போகிறது. நாளை காலை விலகிவிடும் என்பதனால ஆரஞ்சு அலர்ட் தேவையில்லை. இந்த ரெட் அலர்ட்டோட நாளை காலை இந்த மழை விலகிவிடும். சார், குறிப்பா காயல்பட்டினத்துல கிட்டத்தட்ட 90 சென்டிமீட்டர் மழையை தாண்டி இருக்கு.
பதிவாகி இருக்கு. அதோடைய நிலைமை எப்படி இருக்கும்? தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? வெள்ளப்பெருக்கு ஏன்னா அங்க இப்போ மக்கள் வந்து அங்கிருந்து வெளியேற்றப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தூத்துக்குடியில குறிப்பா காயல்பட்டினத்துல இப்போ இருக்கு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த இரவுல இருந்து கன்னியாகுமரியிலயும் மழை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. சோ குறிப்பா இந்தந்த பகுதிகள்ல மழை சென்டிமீட்டர் எத்தனை அளவு பதிவாகும் சார்? அதாவது நிகழ்வானது அரபிக்கடல் போய்விட்டது. அரபிக்கடலுக்கு போகும் தருவாயில நுழைவாயில இருக்கு. குமரிக்கடலை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது. காற்று இணைவு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதியிலையும், திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதியிலையும், தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி, தூத்துக்குடி மற்றும் அதோட தெற்கு பகுதிகளாம், அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு இடைப்பட்ட அந்த தெற்கு பகுதி, அதாவது ராதாபுரம் ஒன்றியம், அந்த காயல்பட்டினம் உட்பட எல்லா பகுதிக்குமே இந்த மழைப்பொழிவு தொடர இருக்கிறது. இதுல குறிப்பாக மாஞ்சோலை, அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை பகுதி என்பது நேற்றைக்கு 35 சென்டிமீட்டர் நேற்று பகல்ல பெய்தாலும் நேற்று இரவு வந்து ஒரு அளவான ஒரு மழை பொழிவு தான் போயிருக்கிறது. ஆனால் அது ஒரு அதை விட கூடுதலாக தூத்துக்குடி மாவட்டத்துல பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த மாஞ்சோலை பகுதிகளிலையும், நாலுமூக்கு ஊத்து போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும், பாபநாசம் உள்ளிட்ட மலைப்பகுதிகளிலையும், கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட அனைத்து மலைப்பகுதிகளிலையும், அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி திருச்செந்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட தெற்கு பகுதி ராதாபுரம் பகுதி, இந்த பகுதிகளுக்கு மழைப்பொழிவு அதிகரித்து தொடர இருக்கிறது. நாளை காலை வரைக்கும் இந்த மாவட்ட மக்கள் முன்னெச்சரிக்கை தொடரணும். காரணம், மாஞ்சோலை பகுதிகளில் பாபநாசம் பகுதிகளில் மழை பொழிந்தாலே அது பாபநாசம் மணிமுத்தாறு அணைகளுக்கு நீர்வரத்தை அதிகமாக கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையோட தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே மழை தொடரும் என்பதனால பாபநாசம் அணையிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கூடிய நீர் கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் மணிமுத்தாறு அணை நிரம்பவில்லை, அதிலிருந்தும் கூடுதல் நீர் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஆற்றிலிருந்து, அதாவது தாமிரபரணி ஆறு வழித்தடமாகிய தூத்துக்குடி மாவட்டத்தின் கிராமப்புறங்களுக்கு கூடுதல் நீர் தொடர்ந்து வருவதற்கும் நீர் கூடுதலாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மழை பொழிவும் ஆற்றில நீர்வரத்தும் தொடர்ந்து இருக்கும் என்பதனால நாளை காலை வரைக்கும் தொடர்ந்து மக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து முன்னெச்சரிக்கையை தொடர வேண்டும் என்றுதான் இப்பொழுது கேட்டுக்கொள்கிறேன். சார், நாளைக்கு காலை வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் எப்படி மழை படிப்படியா குறையுமா இல்ல மழை நின்றுமா சார்? அதாவது காலை ஒரு 8:30 மணி வரைக்கும் இந்த தீவிர மழைப்பொழிவு, கனமழை பொழிவு, விட்டு விட்டு கனமழை பொழிவு, தொடர் மழை பொழிவு இருக்கும். அது காலைக்கு பிறகு மழை, அதாவது முற்றிலுமா விலகியது போல் இருக்கும். சில மணி நேரங்களுக்கு ஒரு முறை தூறல், நனைக்கும் மழை, லேசான மழைகள், ஓடும் மேகங்களால, பாசிங் கிளவுட்ஸ்னால ஒரு மழை பொழிவுகள், இதெல்லாம் நாளை மாலை வரைக்கும் இருக்கும். தொடர் மழை, தொடர் கனமழை பொழிவு, மிக கனமழை பொழிவு, அதி கனமழை பொழிவு, அதீத கனமழை பொழிவு எல்லாம் நாளை காலையோட நிறைவடைந்து லேசான மிதமான மழை பொழிவாக நாளை பகலிலும் இருக்கும். மதியத்திற்கு பிறகு தீவிரம் குறைந்து மாலை முற்றிலுமாக விலகிவிடும். நாளை 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை டிசம்பர் விலகிவிடும். சார், இதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இப்ப தென் மாவட்டங்கள்ல மழை பொழிய ஆரம்பிச்சிருக்கு, அதுவும் ரொம்ப தீவிரமா மழை பொழியுது. இதனுடைய பாதிப்புகள் எந்தெந்த மாவட்டங்கள்ல எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க? அதாவது ஏற்கனவே பாதிக்கப்பட்டு விட்டது, வெள்ளம் தலைக்கு மேல் போய்கொண்டிருக்கிறது. மக்கள் ஜான் போனா என்ன, முழம் போனா என்ற எண்ணத்தில் தான் இப்பொழுது அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக பாதிப்படைந்து விட்டது திருநெல்வேலி, தூத்துக்குடி. கன்னியாகுமரி மாவட்டம் ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மக்கள் தொடர்ந்து அசாதாரண ஒரு நாள் இரவு மட்டும், நாளை காலை வரைக்கும். ஆகவே பாதிப்பை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த மழை பொழிகிற காரணத்தினால, தொடர்ந்து வடிந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் இதே பாதிப்பு தொடரும். அதாவது இதற்கு மேல் பாதிப்பு இருக்காது, இதே வெள்ளம் நீடிக்கும். இது வடிவதற்கே ஒரு 4-5 நாட்கள் பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு 4-5 நாள், முழுமையாக வடிவதற்கு 4-5 நாள் பிடிக்கும். இயல்பு நிலை திரும்புவதற்கு ஒரு வாரம் பிடிக்கும். ஆகவே தொடர்ந்து மழை பொழிவு நாளை விலகினாலும் இந்த பாதிப்பு அதோட அதாவது இதிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு இன்னும் ஒரு வாரம் பிடிக்கும். 3 நாள்ல இருந்து 5 நாள் 7 நாள் வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இந்த பாதிப்போட இயல்பு நிலை திரும்புவது.
சார் இப்ப நாளைக்கு காலையில வரைக்கும் அதி கனமழை இருக்கும். அதுக்கப்புறம் லேசான தூறல், நனைதல் மழை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? தென் மாவட்டங்கள்ல மட்டும் இல்லாம குறிப்பா தமிழகத்தில் முழுவதாகுமே மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே வடகோடியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களாம் சென்னை, திருவள்ளூர் ஏற்படுத்தி சென்று விட்டது. அடுத்தபடியாக தென்கோடி மாவட்டங்களாம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்திற்கு சாதாரண ஒரு நிகழ்வாக வந்தாலும் சென்னையை விட கூடுதல் மழை பொழிவு 2 மடங்குக்கு மேல் மழை பொழிவை கொடுத்து பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வை வேகமாக மேற்கு நோக்கி நகர விடாமல் எதிர்த்து செயல்படக்கூடிய இந்த வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் குமரி கடற்பகுதி வரைக்கும் கூட அந்த எதிர் திசை காற்று முன்னேறி வரும் என்பதனால இந்த எதிர் திசை காற்று ஆந்திர பகுதி வழியாக பயணிக்கிறது. அதாவது கர்நாடகா வழியாகவும் ஆந்திர பகுதி வழியாகவும் பயணிக்கிறது. தெற்கு ஆந்திர பகுதி வழியாக பயணிக்கிற காரணத்தினால நிகழ்வுகள் வங்கக்கடலில் உருவாவதற்கு சாதகமான சூழல். அதாவது 2023 வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் நீடிக்கும். இனிமேல் தான் இந்த மழை பொழியாத மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கக்கூடிய ஏற்கனவே பாதிப்புக்குள்ளான தென்கோடி மாவட்டங்களுக்கும் வடகோடி மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு பாதிப்பு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இம்மாத இறுதி மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக இடகம் இருக்கிறது. அதே போல ஜனவரியிலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. இருக்கும் அமைப்பை பார்க்கும் பொழுது தென்கோடிக்கோ வடகோடிக்கோ பாதிப்பை தராது. பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு போதுமான மழைப்பொழிவை கொடுத்து கூடுதல் மழைப்பொழிவையும் கொடுப்பதற்கு சாதக சூழல் அனைத்து மாவட்டங்களுக்குமே, மத்திய மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு இருக்கிறது. சார், இந்த கடலோர மாவட்டங்கள்ல மழை எப்படி இருக்கும் சார்? அதாவது கடலோர மாவட்டங்கள்ல ஏற்கனவே செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூருக்கு கொடுத்து விட்டது. அங்கே இப்பொழுது கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் மத்திய மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நிகழ்வு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அது ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவு நேரடியாக வந்து பாதிப்பை கொடுக்கும், நேரடியாக வந்து கடப்பதற்கும் அந்த இடத்துல நேரடியாக வந்து அதிக மழைப்பொழிவை கொடுத்து மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கை கொடுக்கும் அளவிற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு இருக்காது. பருவமழை வந்து ஜனவரி இறுதி வரை தொடரும் என்பதனால மழைப்பொழிவு ஜனவரி இறுதி வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கும் இருக்கும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கும் இருக்கும். இந்த 4 நாளும் 8 மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழை இருக்காது. சாதாரணமா மிதமான சற்று கனமழை வடியக்கூடிய அளவில மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் பிற மாவட்டங்களுக்கு ஏரி குளங்கள் நிரம்பவில்லை. இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலைகள், அணைகள் நிரம்பவில்லை. அதை நிரப்புவதற்காக அந்த இடத்திற்கு அதற்கு சாதகமான வளிமண்டல அமைப்பு இந்த கடலோர மாவட்டங்கள், மத்திய கடலோர மாவட்டங்கள், அதாவது விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு நிகழ்வுகள் காத்திருக்கிறது. நிச்சயமா மழைப்பொழிவை கொடுத்து விவசாயிகளின் எதிர்பார்ப்பான நீர்நிலைகளை நிரப்புவதற்கான மழைப்பொழிவுகள் டிசம்பர் இறுதி வாரத்திலும் ஜனவரியிலும் இருக்கிறது. ஆகவே மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது. அது ஏற்கனவே பாதித்த மாவட்டங்களை பாதிப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. மழை இருக்கும் அந்த மாவட்டங்களுக்கு. கடலோர மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை இருக்கிறது, பிற மத்திய கடலோர மாவட்டங்களுக்கு. கண்டிப்பா சார். இன்னொரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா போன வாட்டி பேசி இருந்த பொழுது நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி இன்னொரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தீங்க. சோ புயல் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி உருவாச்சுன்னா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? நல்ல கேள்வி. அதாவது ஏற்கனவே கிறிஸ்துமஸுக்கு முன்பு ஒரு நிகழ்வு உருவாகும்னு சொல்லியிருந்தோம். அது வரக்கூடிய 19 24ஆம் தேதிக்குள்ள அது அமையும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் தற்பொழுது இந்த நிகழ்வு தாமதமாக மிக மெல்ல நகர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால இதிலேயே 2 நாள் கூடுதலாக பிடித்து விட்டது. இது முற்றிலுமாக விலகுவதற்கு 19ஆம் தேதி ஆகிவிட்டது. அடுத்த நிகழ்வு தொடங்கும் நாள் நாம் 19ஆக அறிவித்திருந்தோம். இது நிகழ்வு விடைபெறுவதற்கே 19 ஆகிவிடுகிறது, 20 கூட ஆகிவிடுகிறது முற்றிலுமாக செயலிழப்பதற்கு. அடுத்த நிகழ்வு உருவாகி காத்திருக்கிறது. அந்தமான் தெற்கு பகுதி, சுமத்ரா தீவு பகுதிகளில் செயற்கைக்கோள் படங்களை பார்த்தாலே தெரியும், ஒரு நிகழ்வு உருவாகி காத்திருக்கிறது. அது இலங்கைக்கு தெற்கு புறமாகவும் வர இருக்கிறது. ஆனால் குமரிக்கடல் பகுதிக்கு தற்பொழுது இது மெல்ல நகர்வதற்கு எதிர்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வலுவான வளிமண்டல
எதிர் திசை காற்று வரக்கூடிய நாட்கள்ல குமரி கடற்பகுதிக்கு வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது எதிர்த்து தடுக்கு தேக்கும் அமைப்பு வளிமண்டலத்துல மேலெடுக்கல. அதாவது இப்போ 5800 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சியை 3000 மீட்டர் உயரத்துல எதிர் திசை காற்று பயணித்து தடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தடுப்பு அமைப்பு குமரி கடற்பகுதிக்கு வரும் என்பதனால இப்பொழுது அந்தமான் கடற்பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி வந்து போராடி காத்திருந்து மழைப்பொழிவை தமிழ்நாட்டிற்கு கொடுக்க முடியாமல் இலங்கைக்கு மட்டும் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் ஒரு லேசான நனைக்கும் மழை மிதமான மழைப்பொழிவை வரக்கூடிய 22, 23, 24 தேதிகள்ல கொடுத்து விட்டு தீவிரமாக வந்து கரையை நெருங்காமல் அப்பால் இருந்து கொடுத்து விட்டு அடுத்ததாக கிறிஸ்துமஸுக்கு பின் உருவாகக்கூடிய அதாவது தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக சிங்கப்பூர் மலேசியா வழியாக ஒரு நிகழ்வு வரக்கூடிய கிறிஸ்துமஸ் நாளில அது வங்காள விரிகுடாவின் அதாவது அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வோட இது போய் இணைந்து தீவிரமடைந்து 23, 24 எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு இணைந்து மாத இறுதி நிகழ்வோட தீவிரமாக தமிழ்நாட்டின் கரையை தீவிர மழைப்பிடிப்பை கொடுக்கும் அமைப்பாக வந்து அமையும் என்று தற்பொழுதைய வானிலை கணிப்பில் மாறி அமைந்திருக்கிறது. ஓகே சார். இப்போ இந்த கடந்த ஆண்டை காட்டிலும் இல்லைன்னா ஒரு வருஷத்துல பெய்யக்கூடிய மழை ஒரே நாள்ல பெய்ஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நியூஸ் சொல்றாங்க. எதனால சார் இது ஒரே நாள்ல இப்படி ஒரு 30 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறதுலாம் வரலாறு காணாத மழையா இருக்கு? இது எதனால நடந்திருக்கு சார்? அதாவது கடந்த ஆண்டுகள்ல ஒரு 30, 40 என்றாலே மிக கடுமையான முன்னெச்சரிக்கை எடுப்பார்கள். அரசாங்கம் சரி, மக்களும் சரி. நாமே 25 சென்டிமீட்டருக்கு மேல் என்றும் பொழுதே ஆச்சரியமாக பார்த்த காலம் எல்லாம் போய்விட்டது. இதற்கு காரணம் காற்றோட சுழற்சி, புயல் இதை பொறுத்து அமையாது. பல புயல்கள் மழை தராமலே போயிருக்கிறது. பல புயல்கள்லாம் மழையே தராமல் போயிருக்கிறது. வலுவான புயல்களாக இருந்து காற்று கூட கொடுக்காமல் பெயர் பெற்று காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் கடந்து போன புயல்களும் உண்டு. 2015 சென்னையில வெள்ளப்பெருக்கை கொடுத்த அந்த நிகழ்வு கூட சாதாரண ஒரு காற்று சுழற்சியாகத்தான் இலங்கைக்கு அருகே வந்து அமைந்தது. அது சென்னை வழியாக வடகிழக்கு காற்றையும் கிழக்கு காற்றையும் ஈர்த்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்கள் வழியாக வடகிழக்கு காற்றை உள்ளே கொண்டு வரும்பொழுது இரு காற்று இணைவு, அதாவது வெப்ப நீராவி, குளிர்காற்று இரண்டும் வரும்பொழுது மழை பொழிவு, மழை மேகங்களை உற்பத்தி செய்யும். ஆகவே நிகழ்வை பொறுத்து மழை அமையாது. இரு காற்று இணைவு, காற்று எங்கிருந்து வருகிறது? நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து காற்று வந்தால் வெப்பமான கடற்பகுதி நிலநடுக்கோட்டு பகுதி. வெப்பமான கடற்பகுதியில கடல் மேட்டத்தின் மேலே வெப்ப நீராவி, அதாவது வெந்நீர் ஆவி, வெந்நீர் வந்து கொதிக்க வைக்கும் பொழுது எப்படி ஆவி ஆகிறதோ கடல் வெப்பம் 30 டிகிரியாக இருக்கிறது இப்பொழுது. இதனால ஆவியாகி கொண்டே இருக்கும் கடல் நீராவி. அது காற்று அள்ளி கொண்டு வரும். அந்த பகுதியிலிருந்து காற்று வந்த காரணத்தினால சென்னையிலும் கடந்த 2015 மழை பொழிவு கொடுத்தது. கடந்த ஆண்டு மயிலாடுதுறை மாவட்டத்துல சில மணி நேரங்களிலேயே 40 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுத்தது. ஒரு முன்னிரவில, ஒரு இரவில் கூட இல்ல, மாலை 6 மணிக்கு தொடங்கிய மழை 11 மணிக்குள்ளர 40 சென்டிமீட்டர் மழை மயிலாடுதுறையில கொடுத்தது கடந்த ஆண்டு. அதே போல் சென்னை வெள்ளமும் சரி நீடித்து நின்று கொடுத்தது. இப்போ கன்னியாகுமரியிலையும் மிக மெல்ல வந்து நீடித்து நின்று கொடுத்தது. எல்லாமே காரணம் நிலநடுக்கோட்டிலிருந்து வரக்கூடிய காற்றோட சந்திப்பு, குளிர்காற்றோட சந்திப்பு, தொடர் மேக உற்பத்திக்கு சாதகமா அமைகிற காரணத்தினாலதான் இந்த மழை பொழிவு. நீராவி மிகுதி, அதை குளிர்விக்க சாதகமான காற்று, இது இரண்டும் இணைந்த மேக உற்பத்தி, தொடர் உற்பத்தி, தொடர் மழை, தொடர் மெல்ல நகர்ற காரணத்தினால தொடர் மேக உற்பத்தி ஒரே இடத்துல நடைபெற்று கொண்டே இருக்கிறது. மழை பொழிவு வெள்ளத்தை ஏற்படுத்துகிறது. இதுதான் காரணமே தவிர இந்த மாதிரியான அமைப்புகள் எங்கும் எப்போதும் நடக்கலாம். காற்று செட் ஆகிறத பொறுத்துதான், செட் ஆகிறத பொறுத்துதான் மழை பொழிவு இருக்கிறது தவிர புயலை பொறுத்தோ காற்று சுழற்சியை பொறுத்தோ மழையோட வேறுபாடு இருக்காது. நிகழ்வு சிறிதாக இருக்கலாம், காற்று இணைவு பெரிதாக இருக்கலாம். இதை பொறுத்தா மழை பொழிவு அமையும். நிச்சயமா சார், நிறைய விஷயம் சொன்னீங்க. உங்க நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.